பாக்யலட்சுமி சீரியலை பொறுத்தளவுல கோபி எவ்வளவுதான் பேச முயற்சித்தாலும் ராதிகா அவர் மீது கோபத்துல தாங்க இருக்கிறாங்க. அதே நேரத்துல முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாங்க. கண்ணா பின்னா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இந்த மாதிரியான சமயத்துல மயு ஸ்கூலுக்கு கிளம்பும் போது கோபி பேசுறாரு. நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்றாரு. ஆனா என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா ராதிகா, நீ வா மயு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. அதனை தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா ராதிகாவிடம் பேச எவ்வளவோ கோபி முயற்சி செய்யறாரு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு உங்க குடும்பம் தானே முக்கியம், நீங்க போயிட்டு உங்க குடும்பத்தோடயே பேசிட்டு இருங்க அப்படின்னு சொல்லி கோபப்படுறாங்க. உடனே கோபியும் என்ன சொல்றாருன்னா பதிலுக்கு, இவ்வளோ பிரச்சனை நடந்தோம், எங்க அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்பியும் உன் அண்ணன் கூடயும் உன் அம்மா கூடயும் நீனும் பேசிட்டு தானே ராதிகா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இதனால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா வீட்டுல பாத்தீங்கன்னா வாக்குவாதம் முட்டிட்டு நிக்குதுங்க. அதே நேரத்துல எதுக்கெடுத்தாலும் சண்டை 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 அப்படின்னு சொல்லி நடக்கிறதுனால எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி கோபி ஒரு பக்கம் யோசித்தாலும் கூட ராதிகா அந்த இடத்துல என்ன ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அப்பப்பா உங்களுக்கு இப்படித்தானே மனநிலை இருக்கு, என் கூட வாழ பிடிக்கல தானே, நீங்க பேசாம எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடும் கோபத்துல இருக்கிறாங்க. எதுக்காக என் கூட நீ இப்படி சண்டை பிடிக்கிற, எதுவுமே உங்ககிட்ட கேட்கல சாமி, நாள விடு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விதத்துல சமாளிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து என்ன செய்யறாருன்னா கோபி கிளம்பிடுறாரு. அதனை தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா வீட்டுல இருந்து வெளியில வராரு. பாக்கியா வீட்டுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வாசல்ல எல்லோருமே சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே ஒரு பக்கம் கோபிக்கு ஷோக் ஆகுது. என்னடா இது, இவ்வளவு நடந்தும் இவங்கெல்லாம் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்களே, பாக்கியா சந்தோஷமாவே இருக்கக்கூடாதே, எப்படியாவது இதுக்கு வெட்டு வைக்கணுமே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பார்த்தா வைத்தறிச்சலோட இருக்கிறாரு. இதையெல்லாம் பார்த்து அவருடைய ஃப்ரெண்ட் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா சதீஷ் கிட்ட போயிட்டு புலம்பி தவிக்கிறாரு. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் பாக்கியா தான், வேற யாருமே காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லி பாக்யாவை பத்தி ஒவ்வொரு விஷயமா சொல்லி 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 குறைதான் பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப சதீஷும் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, கண்டதெல்லாம் பேசி நீ டைமை வேஸ்ட் பண்ணாத, உன் பிசினஸ்ல கவனம் செலுத்து, அதுதான் இப்போதைக்கு உன்னோட நோக்கம் பிரதானம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ல வேலையாக இருக்கக்கூடிய பாக்யா பழனிசாமி வராரு, அவரோட பேசி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்துல இன்னொரு விஷயத்த சொல்லி கவலையில இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இனியா லெட்டர் எழுதி வச்சுட்டு சாக போறேன்னு சொல்லிட்டா, அது ரொம்பவே கவலையா இருக்குது, ஏன் இனியா அப்படி பண்ணான்னு சொல்லல தெரியல, எனக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா தான் வருது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ரொம்பவே அழுது புலம்புறாங்க பாக்யா. இதை பார்த்ததுமே பழனிசாமி ரொம்பவே அதிர்ச்சி அடைந்து அப்படியே யோசித்த வண்ணம் இருக்கிறாங்க. இந்த மாதிரி இன்றைய எபிசோட் அமைந்திருக்குதுங்க. நாளை எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்ளணுமா, மறக்காம நம்ம ஷர்மி ஆஃபிஷியல் யூடியூப் சேனல்ல ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க.